Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் தமிழக அரசு தூய்மை பணியாளரின் உயிரிழப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் 10 லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும். அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும். நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா? கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடிச்சவனை விட இவங்க இந்த நாட்டில் குப்பைகளை அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துகிற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க. இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ், கையில் அந்த பிளாஸ்டிக் அந்த க்ளவுஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி இப்போ நின்றுட்டு போனாங்க அவங்க எல்லாம் காலில் செருப்பு தான் போட்டுருக்காங்க. நீ பார்த்தீங்களா எங்கூட நின்று பேசணும் இல்லை? அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம்? ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கையுறைகள் சரியா வழங்கல, பாதுகாப்பு கையுறை அந்த காலுக்கு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுற இந்த கருப்பு பூட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அது போட்டு இந்த கையுறையை போட்டு போயிருந்தா இந்த தங்கைக்கு இந்த விபத்து நேர்ந்திருக்காதுல்ல. கம்பியை அருந்து விழுந்தாலும் அவளை இந்த மின்சாரம் தாக்கி அழிச்சிருக்காதுல்ல, கொண்டிருக்காதுல்ல. ஆனா காம்பன்சேஷன் ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அது போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? 20 லட்சம் ரூபாய் அவ இளம் வயதிலே இறந்திருக்கா. அவ வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சா 85 லட்சம் சம்பாதிப்பா. 85 லட்சம் சம்பாதிப்பா. நீ 20 லட்சத்தை கொடுத்து என்ன பண்ணும்? இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? யார் பொறுப்பு இருக்கு? இது தூய்மை பணியாளர்களோட எந்த ஒரு கோரிக்கையுமே இந்த அரசு நிறைவேற்றல சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தேவையில்லாத ஏற்காது. நீங்க இந்த கோபத்தை எல்லாம் நீங்க அப்படியே நீர்க்கடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க இப்படி பாருங்க, ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை. வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்கிறீங்க, சுகாதாரத்துறை வைக்கிறீங்க. நாடே கிளீன் இந்தியாவுக்கு பல ஆயிரம் கோடியை கொட்டுது. கிளீனை யார் பண்றா? இவன் தான் பண்ணணும். அப்ப இவனை நீ என்ன அலட்சியப்படுத்துற? நீ இந்த குப்பை எல்ற தொழிலாளர்களுக்கான அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியாருக்கு ஒப்படைக்கிறேன்னா, இப்ப நான் ராம்கின்னு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன். இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமா வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன்னா, இப்ப வேலை செய்யற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு. 2270 கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு. அவன் மொத்தமாவே நிரந்தரப்படுத்திய 30,000 ஒரு மாசத்துக்கு எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே 70 கோடி கிட்ட செலவாகுது. மீதி 200 கோடி அவனுக்கு போகுது. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, யாருக்கு போகுது? 10 மாசத்துக்கு 2700 கோடி டண்டர். 2700 கோடிக்கு நீ குப்பை அள்ளுற. உங்களால நம்ப முடியுது பாருங்க. ஒரு கிலோ குப்பையை கூட்டி அள்ளுறதுக்கு 12 ரூபா செலவு பண்றேங்குது. 12 ரூபா செலவு பண்றேங்குது அரசு. 12 ரூபாயா ஒரு கிலோ குப்பை அல்ல.